வணக்கம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதே ஆணவம், அதே தனிமை நடை, அதே வீராவேசமான பேச்சு, அதே கவை குதவாத கருத்துகள் இப்படித்தான் இருந்ததுங்க. என்னது அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கே தெரியும் எது இருந்தது அப்படின்னு. 2014 இருந்து 24 வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அவர் எப்பவுமே காட்சி கொடுக்கிறார் என்றால் ஒற்றை மனிதராகத்தாங்க காட்சி கொடுப்பார். அதாவது தன்னை தவிர சுற்று வட்டாரத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த மனிதர்களும் இருக்கக்கூடாது, காக்கா இருக்கக்கூடாது, வேற யாரையுமே கண்ணில் காமிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டுமே நடப்பார், அவர் மட்டுமே வீர நடை நடப்பார், அவர் மட்டுமே கையசைப்பார். அங்க ஒரு காக்கா இல்லைன்னா கூட அங்க பார்த்து அப்படி கையசைக்கிறது. அப்புறம் ரஃபேல் விமானத்துல மேல பறந்தா கூட கேமரா அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க பைலட் தெரியாத மாதிரி தன் முகம் மட்டும் தெரிவது மாதிரி போஸ் கொடுக்கிறது. அப்புறம் கேமரா தன்னை நோக்கி பார்க்கின்ற கேமரா அதுக்கு நடுவுல யாராவது வந்துட்டா எப்படி அவர்களை கண்ணகி மாதிரி எரிச்சு பார்ப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய கன்னியாகுமரியில தியானம் பண்ண வந்தப்போ கூட எத்தனை கேமரா அங்க ஒளிஞ்சிருந்தது, எத்தனை கேமராமேன் ஒளிஞ்சிருந்தாங்க, எத்தனை உடைமாற்றும் நிபுணர்கள் ஒளிஞ்சிருந்தாங்க, எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒளிஞ்சிருந்தாங்க, எத்தனை உதவியாளர்கள் ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்க யாருமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி காட்சி வைக்கப்பட்டு இவர் மட்டுமே இவர் மட்டுமே இவர் மட்டுமே அப்படிங்கிறது காட்சியா இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரிதான் அந்த தலைப்பாயை கட்டிக்கிட்டு ராஜ நடை நடந்து போறாருங்க. 2014 இருந்து 24 வரைக்கும் இந்தியாவில் பலவித மாற்றங்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறை சுதந்திர தினத்துல கொடியேற்றும் போதும் கோட்டை கொத்தளத்திலிருந்து அவர் குரல் ஒலிக்கும். இந்தியாவில் நாங்கள் இதை மாற்றிடுவோம், வானத்தை வில்லா வளைச்சிடுவோம், ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் தேனும் பாலும் ஓட வச்சிருவோம், எல்லார் வீட்டிற்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருவோம், எல்லா குடும்பத்துக்கும் வீடுகள் அமைக்கப்படும், எல்லாரோட பேங்க் பேலன்ஸ்லயும் 15 லட்சம் போடப்படும். இப்படியாக திரும்ப திரும்ப இந்தியாவையே மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனா அவர் மாத்தினது எதை தெரியுமா? முக்கியமா எடுத்து பாருங்க, அந்த புகைப்படங்களை 2014 இருந்து 24 வரைக்கும் விதவிதமான தலைப்பாகை. அதாவது நான் அரசன், நான் பேரரசன், நான் சக்கரவர்த்தி, நான் மாமன்னன், என்னை யாரும் அடிமைப்படுத்தி விட முடியாது, என்னை யாரும் கீழே தள்ளிவிட முடியாது என்பதன் அடையாளமாக இருக்கக்கூடிய மிக நீண்ட தோகை உள்ள அந்த தலைப்பாகையை தான் அவர் அணிவார். தலைப்பாக கட்டுறது கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் வழக்கம். ஏழை தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டுவார்கள், அப்புறம் வயல்ல இறங்கி வேலை செய்யற விவசாயிகள் கட்டுவார்கள், கடின உழைப்பு செய்கின்ற எல்லாருமே தலைப்பா கட்டுவாங்க. ஏன் தெரியுமா? வேர்வை கொட்டும் போது டக்குன்னு அதை எடுத்து துடைக்கிறதுக்கான ஒரு கைத்துணியாக அது பயன்படும். ஆனால் நம்முடைய இவர் கட்டுகின்ற தலைப்பாகை என்பது அவருடைய அந்த ராஜ கம்பீரத்தின் அடையாளம். வேற யாராலையும் அப்படி ஒரு நடை நடக்க முடியாதுங்க. அருவருப்பா இருக்கும். தன்னை யாரும் வியந்து பார்த்துட்டா, தான் படோடோபமாக உடை உடுத்தி இருந்தால், என்னுடைய ஏழை இந்தியன் உடை இல்லாமல் கஷ்டப்படுகிறான், என்னுடைய ஏழை இந்தியனுக்கு வறுமையாக இருக்கிறது, ஆனால் நான் இப்படி படாடோபமாக உடை உடுத்துகிறேனே, இப்படி தூசு தும்பு இல்லாத புத்தம் புதிய உடைகளை, புத்தம் புதிய ஷூக்களை அணிந்து கொள்கிறேன்னு ஒரு சின்ன குறுகுறுப்பு வரும். ஆனா நம்மவருக்கு எந்த குறுகுறுப்பும் வராதுங்க. அதே மாதிரிதான் 2014 இருந்து 24 வரைக்கும் தலைப்பாகை மாறிச்சு. விதவிதமான தலைப்பாகை. அவருக்கான ஆசை, அதாவது பேராசை இல்லை, நான் அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருப்பதன் வெளிப்பாடுதான் அந்த காட்சிகள். சரி, இன்னைக்கு ஒரு ஐசியூல இருக்க மாதிரி 2 மாநில கட்சிகளின் ஆதரவில் மட்டுமே இவருடைய அமைச்சரவை இருக்கிறது. கொஞ்சம் தன்மையாக மாறி இருப்பார், கொஞ்சம் கருணையாக மாறி இருப்பார், கொஞ்சம் அன்பாக மாறி இருப்பார், கொஞ்சம் அனுசரணையாக மாறி இருப்பார் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். ஆனா எதுவுமே இல்லை. முந்திய விட நான் மிகவும் ஆணவமாக, மிகவும் ஆக்ரோஷமாக பேசுகிறேன் பாருங்கள், மிகவும் ஆக்ரோஷமாக நடக்கிறேன் பாருங்கள். அந்த தலைப்பாகை பறக்க 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 முதுகில் விரிய அவர் நடந்து வந்த காட்சி என்ன, கொடியேற்றிய காட்சி என்ன, அதுல இவருக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா காங்கிரஸ் தலைவர், நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வர்றாரு. வெறுமே வெள்ளை உடை, வேற எந்த படாடோபமும் கிடையாது, வேற எந்த தலைப்பாகையும் கிடையாது. உண்மையிலேயே தலைப்பாகை வச்சுக்கணும்னு நினைச்சா அவருக்கு அந்த பிறப்பிலேயே அந்த தகுதி உண்டு. அதுக்காக நாம பிரிவினை பேசவில்லை, பிறப்பை பற்றி பெருமை பேசவும் இல்லை. ஆனால் அப்படி பணியுமாம் என்றும் பெருமைன்னு ஒரு வள்ளுவ பேராசன் சொல்லியிருக்காருல்ல, அந்த பெருமை மிகுந்த அந்த குடும்பத்தில் பிறந்தவர் எளிமையின் வடிவமாக இருக்கிறார். ஆனால் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்பவர்
எப்படி படாடோபமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இன்னைக்கும். அதை தவிர சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவே செய்யாத அந்த RSS சங் பரிவார் கூட்டத்திலிருந்து வந்த இவர் இன்றைக்கு கோட்டையில் கொடியேற்றுகிறார். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்கின்ற அந்த இயக்கம் இல்லை என்றால் இந்தியாவுக்கான விடுதலை சுதந்திரம் சாத்தியப்பட்டிருக்குமா என்று தெரியாத அந்த நிலையில் தங்களுடைய எல்லாவற்றையும் சுதந்திர போராட்டத்துக்காக ஈந்த அந்த போராட்ட வீரர்கள் நிறைந்த காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்வரிசையில் அமர்த்தி வைக்கப்படாமல் பின்னால் அவருக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. இது யாருடைய ஆணவம், யாருடைய அகங்காரம், யாருடைய கண்ணியமற்ற போக்கு, யாருடைய என்ன சொல்வது டேஷ் டேஷ் டேஷ்னு நீங்க எதை வேணா போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிரதமர் ஒரு காயினோட ஒரு பக்கம் பிரதமர்னா மறுபக்கம் எதிர்க்கட்சி தலைவர். பிரதமருக்கு என்னென்ன மரியாதைகள் கொடுக்கப்படுகிறதோ அதில் முக்கால்வாசியாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது மாதிரி பொது விழாக்களில் அவருக்கு முன்வரிசையில் இருப்பிடம் கொடுக்கப்பட வேண்டும், இருக்கை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அதை பற்றி கூட பொருட்படுத்தாமல் பின்வரிசையில் போய் இயல்பாக அமர்ந்து கொண்டார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், விதி இப்படி மாறும், சரித்திரம் இப்படி மாறும்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? சுதந்திர போராட்டத்துக்காக கிள்ளி கூட கொடுக்காதவர்கள் இப்படி அனுபவிப்பதும், சுதந்திர போராட்டத்துக்காக தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய செல்வம், தங்களுடைய உயிர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர்கள் பின்னால் உட்கார வைக்கப்படுவதும் இந்திய நாட்டில் மட்டும்தாங்க நடக்கும் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம். அதை தவிர இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு இருக்குது இல்ல, திரும்ப திரும்ப கவை குதவாத பேச்சுன்னு சொல்லுவோம்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஏன்பா இப்போ எங்களுக்கு வயிறு பசிக்குது, சோறு கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க, கையில் பைசாவே இல்லை, எங்களுக்கான வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பை கொடுங்கள், வரிகளை குறையுங்கள் அப்படின்னு இந்தியா முழுக்க ஓலம் கேட்கிறது. அதை பற்றி பேச தயாரா இல்லை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறாரு. இப்போ 2024 பொது தேர்தல் நடந்தது இல்லை, இவங்க என்ன சொல்லி ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள், நாங்கள் உடனடியாக அங்கே தேர்தலை நடத்துவோம் அப்படின்னாங்க. அப்புறம் 2024 பொது தேர்தலோட சேர்ந்து அங்கே நடத்துவோம்னாங்க, ஆனால் அதையும் நடத்தலை. அப்புறம் அக்டோபருக்குள்ள நடத்தி ஆகணும்னு இப்போ உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதையும் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அப்புறம் என்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது? இப்ப நடந்த அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு மிக நீண்ட தேர்தல் இந்தியாவில் நடந்தது என்றால் அது 2024 தேர்தல் தான். 7 கட்டமாக, 70 கட்டமாக, 700 கட்டமாக தேர்தலை நடத்திட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு நாட்டின் தேர்தலை நடத்தி முடிக்காமல் இவருடைய வசதிக்காக இவர் ஊர் ஊரா போய் பரப்புரை செய்யணுங்கிறதுக்காக டூர் ப்ரோக்ராம் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் தேதிகளை அறிவித்து இப்படியாக ஒரு தேர்தல் மாய்மாலத்தை நாம நடத்தியிருக்கோம். இந்த அழகில் திரும்பவும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசுறாரு கோட்டை கொத்தளத்திலிருந்து. அது தவிர நாரி சக்தின்னு எப்பவும் பேசுவார்ல, இதே தலைவர் ஆளுகின்ற மாநிலங்களில், இதே தலைவருடைய கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எவ்வளவோ முறை பெண்களுக்கான வன்முறைகள், வன்புணர்வுகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். மல்யுத்த வீராங்கனைகள் பில்கிஸ் பானு விஷயத்துல குஜராத் அரசுதான் குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற வகையில் பல தவறான தகவல்களை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்தது அப்படிங்கறதையும் நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இப்படியாக வன்புணர்வு செய்பவர்கள், வன்முறை செய்பவர்களுக்கெல்லாம் மிக கொடுமையான கொலை தண்டனை காத்திருக்கிறது, தூக்கு தண்டனை காத்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் அல்லது உணர வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இவருடைய கட்சியை சார்ந்த எம்பியான பிரிஜ்பூஷன் மீது தானே குற்றச்சாட்டு சொன்னார்கள். எங்களை சீண்டல் செய்தார், எங்களை வன்புணர்வு செய்தார், எங்கள் மீது வன்முறை செய்தார் அப்படின்னு. அப்ப அவருக்கான தண்டனை ஏதாவது கொடுத்தாரா இவரு? அவருக்கு எம்பி பதவி, அது தவிர அவரோட மகனுக்கு எம்பி பதவி, அவருடைய ரைட் ஹேண்டுக்கு அந்த மல்யுத்த வீரர்களுடைய சங்கத்தோட தலைவர் பதவி, இப்படி பெருமைகளைத்தானே அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்.
அப்படின்னா யாருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? யாருக்குமே இல்லையே. ஏன்னா இந்த கட்சியில் இருக்கின்ற எல்லோரும் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஒன்னு பெண் வன்புணர்வாக இருக்க முடியும், அல்லது பொருளாதார குற்றங்களாக இருக்க முடியும், அல்லது சிறுபான்மையினர் மீது நடத்துகின்ற அந்த வன்முறைகளாக இருக்க முடியும், அல்லது அந்த இழிநிலை கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள்னு நம்ம இவங்க சொல்றாங்கல்ல, அவர்கள் மீது செலுத்துகின்ற வன்முறையாக இருக்க முடியும். இப்படி எல்லா விதமான வன்முறையும் செய்வது இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தானே. அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே எடுத்தது இல்லையே. பொருளாதார குற்றங்களா இவர்கள் தான் செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே பார்த்தாச்சு. 500 கோடியை ஏப்பம் விட்டுட்டு கேட்டா நான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு வக்காலத்து வாங்குவதற்கு வேற ஒரு மாநில தலைவர் வருகிறார். இப்படியாக எல்லாம் பேசுறது ஒண்ணு. மைக் கிடைச்சா மைக்க பிடிச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது வாய் கிழிய இந்த காதுல இருந்து அந்த காது வரைக்கும் பேசுறது ஒரு சிலருக்கு பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி தான் நடைமுறைப்படுத்தாத எதையுமே பேசிவிடுவது என்பது இவருக்கு வழக்கமாக இருக்கிறது. அதுல இந்த முறை மிக 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 ஆணவம் தொனிக்கின்ற ஒரு குரலில் பேசுகின்ற அந்த நிலையை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. ஒரு தலைவர், ஒரு நாட்டின் மீது அக்கறை உள்ள தலைவர் பேசுகின்ற பேச்சா? அதை தவிர இன்னொரு கருத்தையும் சொன்னார். என்னன்னா, இந்தியா பொருளாதார வல்லரசாக மாற்றியே ஆக வேண்டும்னு. ஏன்பா? A1 A2 உலகத்திலேயே மிக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் தான் இருக்காங்க. இதை விட பெரிய பணக்காரரா அவர் ஆக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நாளுக்கு 3 வேளை தான் சோறு திங்க முடியும். கடவுளை விடவும் பணக்காரராக என்னுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும், கடவுளை விடவும் செல்வந்தர்களாக என்னுடைய A1 A2 இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்திய மக்கள் உழைக்க வேண்டும், வரி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக A1 A2 மிக பெரும் பணக்காரர்களாக வேண்டும், பொருளாதார சர்வாதிகாரிகளாக மாற வேண்டும். ஆனால் நாம அப்படியே வரி கொடுத்துக்கிட்டு சுண்டி சுருங்கி எலும்புந்தோலுமாகி கையில பைசா இல்லாம உயிரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதான் பொருளாதார வல்லரசு என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் A1 A2க்கு அள்ளி கொடுத்துட்டு பங்களாதேஷ்ல நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் இப்ப வெளியில வருதுங்க. பங்களாதேஷ்ல இந்தியாவிலிருந்து அதானி நிறுவனத்திடமிருந்து கரண்ட் வாங்கக்கூடாது உயர்ந்த விலைக்கு என்று அங்கே இருப்பவர்கள் போராடி அங்கே இருந்த அரசை கவிழ்த்திருக்கிறார்கள். ஆனா இங்க உடனடியாக இவருடைய அரசு என்ன சட்ட மாற்றம் செய்தது என்றால், இப்படி வெளிநாட்டுக்கு கொடுக்கின்ற மின்சாரம் உபரியாக மிச்சம் இருந்தால் அதை இந்திய அரசு வாங்கி கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை மாற்றி இருக்கிறார். அப்படின்னா எல்லாமே A1 A2க்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இது ரொம்ப அட்டூழியமாக இல்லையா? கடவுளை விட என்னுடைய A1 A2 தான் பணக்காரர்களாக இருக்க வேண்டும், செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜோக் வந்தது ஒரு வாட்ஸ்அப்ல. ஐ யூஸ் பவர் டு மேக் யூ ரிச்சர் அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார், ஐ யூஸ் மை ரிச்சஸ் டு கிவ் யூ பவர் அப்படிங்கிறார். அதாவது என்னோட பவரை வச்சு நான் ஒன்ன பெரும் பணக்காரனா ஆக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அடுத்து இருக்கிற நண்பர் சொல்றாரு, என்னோட பணத்தை வச்சு நான் உன்னை சர்வ வல்லமை உள்ள அதிகாரத்தில் உட்கார்த்தி வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அது யாரு 2 பேரு உங்களுக்கே தெரியும். இப்படியாக இன்றைக்கும் நம்முடைய சுதந்திர தின உரை என்பது கோட்டை கொத்தளத்தில் செங்கோட்டையில் நிகழ்த்தப்பட்ட உரை என்பது இந்திய மக்கள் மீது தன்னுடைய கரிசனத்தை சொல்வதாக, இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக அமைந்திருக்கும் என்று எதிர்பார்த்தோம். எதிர்பார்ப்பில் எல்லாம் மண்ணை அள்ளி போடுவதுதான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. மீண்டும் அதே தான் நடந்திருக்கிறது. மக்கள் மீது அக்கறை இல்லாத குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த குரல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.